ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஐ மேட் ஃப்ரெண்ட்ஸ் வித் த செகண்ட் பிரிட்டியஸ்ட் கேர்ள் இன் மை கிளாஸ் சீசன் 1 எபிசோட் 2. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் நீங்கள் இந்த அனிமேவை கம்ப்ளீட்டாக பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா பிளேலிஸ்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, எவ்வளோ பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்ட்டிங்லேயே நம்ம உமியை அவங்க சீனியர் பையன் ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் இவன் ஆச்சரியத்தோடு இருக்கிறான். அதாவது நம்ம மஹேராவுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், இப்பேற்பட்ட அழகான பொண்ணு கண்டிப்பாக எல்லாருமே வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. இதெல்லாம் நான் எதுக்கு பார்த்துக்கிட்டு அப்படின்னு கம்மிட்டு இருக்கும்போது, அச்சச்சோ இங்கே பாரு நம்ம உமி இப்போ கமிட் ஆக போகிறோம் அப்படின்னு நின்னாங்கிற பொண்ணு சொல்ல, இவங்களுக்கு ஷாக்கு தர மாதிரி அந்த இடத்துல உமி ஒரு விஷயத்த சொல்கிறான். அதாவது எனக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னு அவள் சொல்லிடுறா. ஏன் பிடிக்கல, ஏன் ஏதாவது ரீசன் இருக்குதான்னு கேட்கும்போதே, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு இப்போ அந்த மாரி விஷயத்துலலாம் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால தான் நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு அவன் பாட்டுக்கு சொல்லிட்டான். பை த வே என்ன மன்னிச்சிடுங்க. நான் உன் மேல தெரியாத்தனமா வந்து விழுந்துட்டேன் அப்படின்னு அம்மாமி வந்து சொல்லும்போது, இல்ல பரவாயில்ல அதுலலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. உங்க ஃப்ரெண்ட் அப்படி பண்றாங்கன்னு தெரியும்போது நீங்க அவங்கள பார்க்கறது தப்பு கிடையாது அப்படின்னு அவன் சொல்லும்போது, ஹேய் அம்மாமி அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? வா நம்ம டப்புன்னு போலாம் அப்படின்னு நீனா கூப்பிடுறாளா. சரி ஓகே இரு வந்துடுறேன் அப்படின்னு இந்த இடத்துல இவங்கிட்ட அவளோட மொபைல் நம்பரை குடுத்துட்டு போயிடுறா. உன் ஃபோனை குடு அப்படின்னு வலுக்கட்டாயமா அவள் ஃபோன் நம்பர் குடுத்துட்டு, சரி இத சேவ் பண்ணி வச்சுக்க. ஈவினிங் எனக்கு ஒரு மிஸ்டு கால் குடு. நீயும் நானும் சேர்ந்து பேசலாம் அப்படின்னு அவ பாட்டுக்கு நம்பர் குடுத்துட்டு போயிட்டா. இது என்னடா புது கதையா இருக்குது அப்படின்னு இவனும் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அண்ட் ஈவினிங் சொன்ன மாரியே இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒண்ணா வீட்ல வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு நான் ஈவினிங் ஒரு விஷயத்த நான் உன்கிட்ட பார்த்தேன். அத நான் உன்கிட்ட கேட்கலாமான்னு சொல்லும்போது, அட ஆமா நீ அந்த பையன பத்தி கேட்கறியா? ஆமா பின்ன எல்லாருமே என்ன ப்ரப்போஸ் பண்ண வருவாங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? வரவங்க போறவங்க எல்லாத்துக்குமே ஓகே சொல்லிட்டா, அப்புறம் நமக்கு என்ன மரியாதை? அதானே நான் சொல்றது. சரி இதெல்லாம் நீ எது கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லும்போது, ஆமா அப்புறம் என்ன பண்றது? நானும் கேட்கலான்னு தான் இருந்தேன். ஏன்னா உங்கள மாரி நெறைய ஃபேமஸான பொண்ணுங்க எல்லாருமே ரொம்பவே அதிகப்படியான ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. தெகட்ட தெகட்ட சந்தோஷத்தோட இருக்கிறீங்க. ஆனாலுமே என்ன மாரி சில பேர் எல்லாருமே ரொம்பவே சைலண்ட்டா இருப்பாங்க. நெறைய பேர் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகவும் மாட்டாங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸா புடிச்சாலுமே அவங்களுக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க. அந்த மாரி ஒரு கேரக்டர் தான் நானு. பட் இருந்தாலுமே இந்த மாரி ஒரு சம்பவம்லாம் உனக்கு நடந்திருக்குன்னு நினைக்கும்போது சந்தோஷமா தான் இருக்குது அப்படின்னு அவனும் சொல்றான். அடேங்கப்பா சாரு பொறாமப்படுறாராட்ட இருக்குதே அப்படின்னு உம்மி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கொஞ்ச நேரம் வாய மூடிக்கிட்டு கேம் மட்டும் ஆடுறியா? அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து கேம் ஆடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. பட் என்னதான் இருந்தாலுமே சரி, உமியோட அந்த கேரக்டர் வந்து இவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. அதனாலேயே தான் இவன் உமி கூட ஹேங் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அண்ட் வீட்டுக்குமே கூப்பிட்டு ஸ்நாக்ஸு, சிப்ஸு அப்படின்னு ஏகப்பட்டத வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க பாட்டுக்கு கேம் விளையாண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ட் இப்படி தான் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி போய்க்கிட்டு இருக்குது. அண்ட் அடுத்த நாள் ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்துருச்சு. ஃப்ரைடே ஈவினிங்கே கண்டிப்பா இவங்க எல்லாரும் வெளிய போலாம் அப்படின்னு மறுபடியும் பிளான் போடுறாங்க. அண்ட் உம்மிய கூப்பிடும்போது, "இல்ல கண்டிப்பா என்னால வர முடியாது" அப்படின்னு சொல்லிடுறா. காரணம் ஃப்ரைடே மட்டும் இவ கரெக்ட்டா நம்ப மஹேரா கூட தான் அவ ஹேங் அவுட் பண்ணுவா. அதுக்கு காரணமும் இருக்குது. அத நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன் இருங்க. ஸோ மஹேரா கூட வெளிய போலாம் அப்படின்னு இவங்க ஹேங் அவுட் பிளானிங் எல்லாமே போட்டு முடிச்சுட்டாங்க. அண்ட் அவனுமே கரெக்ட்டா அந்த கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கண்ணாடியில அழகா இருக்கானா அப்படின்னு ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறான். என்ன காணாம போன புள்ள மாரி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு பின்னாடி உமி வந்து பயமுறுத்தி விட்டா. பரவாயில்லையே ட்ரெஸ்லாம் நல்லா தான் பிக்கப் பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு மஹேரா சொல்லும்போது, ஆமா நீ மட்டும் என்ன கருப்பு கலர்ல ஃபுல்லா வந்துட்டு இருக்கிற பிளாக் அண்ட் பிளாக்ல. அடுத்த தடவை வரும்போது கொஞ்சம் ட்ரெஸ்லயுமே கொஞ்சம் கண்ணும் கருத்துமா போட்டுட்டு வா. அப்பதான் வெளிய போகும்போது யாரோட அட்டென்ஷனும் நம்ம சீக் பண்ணாம இருப்போம் அப்படின்னு உம்மி சொல்லிட்டா. சரி ஓகே எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைமு. நெக்ஸ்ட் டைம் கரெக்ட்டா நான் வந்துடுறேன் அப்படின்னு இவனும் சொல்றான். என்ன சும்மா என்ன அசனாகின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற? என்ன நீ ஃபர்ஸ்ட் டைம் வச்சு உமின்னு கூப்பிட மாட்டியா? அப்படின்னு சொல்லும்போதே, என்னது உமியா? நீயும் நானும் அவ்வளோக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகவே இல்ல. அப்படி கூப்பிடுற மாரி இருந்தா நீ என்னோட ஃபர்ஸ்ட் பேரான மாக்கி சொல்லி கூப்பிடு. அதுக்கப்புறம் நான் வேணா உன்னோட ஃபர்ஸ்ட் பேர சொல்லி உமின்னு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆக்சுவலி இப்ப நீ சொல்லு அப்படின்னு அவனும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இவளோட நேம சொல்றான்னா, ஏய் நம்ம இன்னும் அவ்வளோ க்ளோஸே ஆகலடா. அதுக்குள்ள நீ என்னோட ஃபர்ஸ்ட் நேம சொல்ற அப்படின்னு அவளுமே சொல்றா. அத தாண்டி பைத்தியக்காரி நானும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீயும் நானும் இன்னும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே ஆகல. மறுபடியும் எதுக்கு அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னு திட்டுறானா, நீ கெட்ட வார்த்தை பேசுற மாரி இருந்தா அந்த ரூமுக்குள்ள போய் பேசு. ஏன்னா இது எல்லாமே 18+ கன்டென்ட் வீடியோ இருக்கிறது இல்ல அப்படின்னு அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்படின்னு சரி நம்ம கொஞ்ச நேரம் கேம் ஆடிக்கிட்டு இவங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு பிடிச்ச மாங்காவ பத்தி பேசிக்கிட்டு. ஸோ அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கும்போது, அஃப்கோர்ஸ் இவ ஒரு ஃபேமஸான கேர்ள். ஸோ இவ எங்க போனாலுமே இவள பத்தி புரளி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி இவ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, அங்க 2 பொண்ணுங்க, "அங்க பாத்தியா? அது யாருன்னு தெரியுதா? அந்த அசனாகி யுமி தானே நம்ம சீனியர வேணான்னு சொன்னவ. உண்மையிலேயே அவ ரொம்ப அழகா தான் இருக்கிறா. பட் அவன் பக்கத்துல இருக்கிற பொண்ணு யாரு? அது அவன் பாய் ஃப்ரெண்டான்னு கேட்கும்போது, டேய் கொஞ்ச நேரம் நீ என் பாய் ஃப்ரெண்ட் மாரி நடி" அப்படின்னு அவ வேணும்னே அந்த இடத்துல கத்தி பேசிக்கிட்டு இருக்கிறா. டார்லிங் எனக்காக ஊட்டி விடுறீங்களா? சரி நீங்களே ஊட்டி விடுங்க. இல்ல நான் உங்களுக்கு ஊட்டி விடட்டா? அப்படின்னு
ரொம்பவே இன்டென்ஸ் க்ளோஸா இருக்கிற மாரி இவ நடிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஏன்னா, இவளுக்கு கமிட் ஆகணும் அப்படின்னு கொஞ்சம் கூட ஆசையே கிடையாது. ஆனா, அங்க இருக்கிற பொண்ணுங்க, "அவன் பாரு பையன் சோப்பலாங்கி மாரி இருக்கிறான். ஆனா, இவ தேவதை மாரி இருக்கிறா. ஆனா, இவளுக்கு அவனா?" அப்படின்னு கிண்டல் பண்ணும்போது, "இவங்க உன்னோட அருமை தெரியாம பேசிட்டு இருக்கிறாங்கடா மகேர். நான் போய் அவங்கள வெளு வெளுன்னு வெளுக்க போறேன் பாரு" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்னோட வேல்யூ உனக்கு புடிச்சதுன்னா அதுவே போதும் வா" அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து கேம்ஸ் விளையாட போயிட்டு இருக்கிறாங்க. 2 பேருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணி கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மத்தவங்க என்ன சொன்னாலுமே சரி, மத்தவங்க என்ன பார்த்தாலுமே சரி அப்படின்னு இவங்க பாட்டுக்கு அவங்களோட டைம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இப்படி நல்லா கேம் விளையாண்டு என்ஜாய் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டா இருக்குது. சரி நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு ஹசனாகி இங்கேருந்து கிளம்புறா பாருங்க. அப்படி கிளம்பும்போதே இவனுக்கு இன்னொரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்திருக்குது. ஸோ அந்த இடத்துல இன்னொருத்தங்க வந்திருக்கிறாங்க. யாருன்னா அமாமி. "அடடே! மஹேரா நீ இங்க தான் இருக்கிறியா? ஏய் இங்க பாரு நீனா இது யாருன்னு தெரியுமான்னு" சொல்லும்போது, "இவன் யாரு? எனக்கு இவன யாருன்னு தெரியாது" அப்படின்னு நீனா சொல்றா. "என்னடி சொல்ற? இவன்லாம் நம்ம கிளாஸ்மேட்டு. இவன் பேரு மஹேரா மக்கி. அது கூட உனக்கு தெரியலன்னு" சொல்லும்போது, "எனக்கு இவன தெரியலப்பா சாரி" அப்படிங்கிறா. பை த வே மஹேரா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெளிய தான் போய்க்கிட்டு இருக்கிறோம். நீயும் வரையான்னு சொல்லும்போது, இவன் கரெக்ட்டா அந்த இடத்துல ஹசனாகிக்கு கால் பண்ணிட்டான். ஏன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாரும் இவன் கூட வந்திருக்கிறேன்னு தெரிஞ்சா ரொம்பவே தப்பா நினைப்பாங்க அப்படின்னு. இவளுமே கால் அட்டெண்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கிறா. ஆக்சுவலி மஹேரா நீ என் கூட வந்து டேட்டிங் அதாவது அவுட்டிங் வர்றியா? நம்ம எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து என்ஜாய் பண்ணலான்னு சொல்லும்போது, இவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த சஜஷன கேட்குறா. நீனா அங்க இருக்கிற 2 பசங்க 2 பேருமே முழிக்கிறாங்க. அண்ட் நீனாவும் எனக்கு இது சரியா படும்னு தோணலடி அப்படின்னு இவளும் சொல்றா. ஏன் அவன் புது பையங்கிறனால தான் நீ அவன சேர்த்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு அமாமி சொல்லும்போது, பை த வே அமாமி நீ எனக்கு இங்க ஆஃபர் பண்ணது ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் இருந்தாலுமே நம்ம என்னதான் கூப்பிட்டாலுமே சரி, நம்ம கூட்டமா என்ஜாய் பண்ணிக்க முடியும். ஆனா நான் ஒரு ஃப்ரெண்டு கூட வந்திருக்கிறேன். அந்த ஃப்ரெண்டு கூட நான் சில ஐடியாஸ் எல்லாம் வச்சிருந்திருக்கிறேன். ஆனா திடீர்னு ஒருத்தங்க முன்ன பின்ன தெரியாதவங்க உங்களோட கூட்டத்தில என்ஜாய் பண்ண முடியாது. அப்படின்னு நீங்க வலுக்கட்டாயமா அத என்ஜாய் பண்ணாலுமே, அது முழுக்க ஃபன்னா இருக்காது. அதனால தான் நான் சொல்றேன். நான் ஒரு ஃப்ரெண்டோட இங்க ஒரு ஃபுல் ஷெட்யூலோட வந்திருக்கிறேன். நான் உங்கள அப்புறமா சந்திக்கிறேன். பாய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிட்டான். ஸோ இப்ப தான் புரியுது எதுக்காக நம்ம ஹசனாகி வீக்கெண்ட் மட்டும் தனியா இவங்க வரா அப்படின்னு சொல்லிட்டு. சுத்தியும் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. பட் இருந்தாலுமே தனியா ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் வேணும் அப்படின்னு இவளுக்கு ரொம்பவே தேவைப்பட்டிருக்குது. அதனால தான் இப்போ இவன் கூட ஃப்ரெண்டா இருக்கிறா. நல்ல வேளை நீ என்ன அந்த சமயத்தில காப்பாத்திட்ட. ஏன்னா அந்த சமயத்தில நீ என்ன காப்பாத்தாம இருந்தீன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு உமி ட்ரெயின் ஸ்டேஷன்ல நின்னு அந்த இடத்துல மஹேரா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆக்சுவலி நீ எதுக்காக அவங்கள வெறுக்கிறேன்னு எனக்கு இப்ப தான் புரியுதுன்னு சொல்லும்போது, ஆமா ஏன்னா நான் உன்ன ஆரம்பத்துலேருந்தே வேவு பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நான் எப்படியாவது உன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ட்ரெயினுமே வந்துருச்சு. ஸோ ட்ரெயின்ல ஏறி உட்காந்துட்டாங்க. அந்த இடத்துல ஒரே ஒரு சீட் மட்டும் இருக்குது. "வயசானவரே நீ முதல்ல உட்காரு. உனக்கு தான் தொப்பை போட்டுருச்சுல" அப்படின்னு கிண்டல் பண்ணி இங்க உட்கார வைக்கிறா. அண்ட் "உனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுல்ல" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு இதுலலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதப்போ எனக்கு ஓகே தான்" அப்படின்னு 2 பேருமே உங்களோட சீக்ரெட்டான ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. "இன்னைக்கு நீ என்ன காப்பாத்திட்ட ரொம்பவே நன்றி மஹேர்" அப்படின்னு சொல்லும்போது, "பரவாயில்ல நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லியாகணும். என் கூட கம்பெனிக்கு இருக்கிறீல்ல அதுவே எனக்கு ஓகே தான்" அப்படின்னு மஹேரா தேங்க் யூ சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, இன்னொரு பக்கம் நம்ம உமி அவளோட மனசுக்குள்ள தேங்க் யூ மாக்கி அப்படின்னு அவனோட ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அடுத்த நாள் காலையிலேயே நம்ம அமாமி இருந்துக்கிட்டு மஹேரா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறா. என்னை மன்னிச்சிரு. ஏன்னா நேற்று நடந்த சம்பவத்தினால உனக்கு ஒரு எம்பாரசிங் ஃபீல் ஆகி நீ என்ன மேலே கோவிச்சுக்கிட்டு போயிட்டில்ல. அதனால தான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லும்போது, நான் உனக்கு மன்னிப்பெல்லாம் ஒன்றுமே எதிர்பார்க்கவில்லை. நான் கோவப்படவும் இல்லை. அது ஜஸ்ட் நீ ஃப்ரெண்ட்ஸோட இருந்தனால தானே நீ அப்படி கேட்ட. அது தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் கோவிச்சுக்கோ இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா, அப்போ உனக்கு என் மேலே கோவம் இல்லையான்னு சொல்லும்போது, எனக்கு கோவமெல்லாம் எதுவுமே கிடையாது. சரி அப்படின்னா இன்னைக்கு நான் உனக்கு என் ஃபோன் நம்பர் குடுத்துருக்கிறேன்ல, எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டா. அடி பாவி! நீ உன் நம்பர் யார்ட்டயுமே சொல்லக்கூடாது. சீக்ரெட்டா வச்சுருக்கணும்னு தானே சொன்னேன். இப்ப எதுக்கு கிளாஸ் முழுக்க சொன்ன? நம்ம எல்லாருமே ஒரு மாரி பார்க்க போறாங்க பாரு அப்படின்னு மஹேரா சொன்னதுக்கப்புறம் அங்க இருக்கிற பசங்க எல்லாருமே இவன பத்தியே மொறச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் எப்படி அமாமிகிட்ட இருந்து நம்பர் வாங்கல அப்படின்னு செம்ம கடுப்புல இருக்கிறாங்க. சரி வாங்க நம்ம 3 பேருமே எங்கேயாவது வெளிய போலாம் அப்படின்னு அமாமி, நம்ம உமி, மஹேராவ கூட்டிட்டு வெளிய வராங்களா? இவங்க இப்படி வெளிய வந்துகிட்டே இருக்கும்போது, எனக்கு என்னமோ ரொம்பவே சந்தேகமா இருக்குது அப்படின்னு அமாமி சொல்றா. ஏன் என்னாச்சுன்னு கேட்கும்போது, நமக்கு பின்னாடியே ஒரு ஜீவன் வந்துகிட்டு இருக்குது பாரு அப்படிங்கிறாங்க. என்னன்னா, நீனா இவங்களோட ஃப்ரெண்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு தான் இருக்கிறா. அவகிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு போகணுமே அப்படின்னு 3 பேருமே அப்படியே ஜம்ப் பண்ணி வெரசா ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா, நீனா இவங்கள பின்னாடியே கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறா. இவகிட்ட இருந்து எப்படியோ தப்பிக்கணும் அப்படின்னு. அண்ட் இவங்க மறுபடியுமே எங்கேயாவது வெளிய போகணும் அப்படிங்கிறாங்க. சரி எங்கேயாவது நம்ம வெளிய போலாமான்னு சொல்லும்போது, "நம்ப வெளிய போலாம். ஆனா என் வீட்டுக்கே போலாம் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, இவன் அவனோட வீட்டுக்கே மறுபடியும் கூட்டிட்டு வந்துட்டான். இவங்க பிளானிங் எல்லாம் டெக்ஸ்ட்ல போட்டு முடிச்சதுக்கப்புறம், "ஆக்சுவலி நீங்க எதுக்காக அதாவது நீங்க எப்படி நம்பர் சேஞ்ச் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?" அப்படின்னு நம்ம உமி கேட்குறா. ஸோ இப்படித்தான் சொல்றாங்க. அதாவது உன்ன ஒரு சீனியர் வந்து ப்ரொபோஸ் பண்ண வந்தான்ல, அப்ப நாங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு நம்பர வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓ! அப்படியா விஷயம். சரி, சரி ஓகே. பட் இருந்தாலுமே அது ரொம்பவே உண்ம தானே. எனக்கு அந்த பையன பிடிக்கல. அதனால தான் நானும் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். அண்ட் ஓகே. பட் இருந்தாலுமே நீங்க அத ரொம்பவே அத்துமீறிட்டீங்க. 2 பேருமே என்ன கேட்காம ஏதோ பண்ணியிருக்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கும் நெத்தியிலேயே ஒரு அடி விழுகுறா. இதுதான் உங்களுக்கு பனிஷ்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு.
சரி ஓகே. இதுக்கு மேல நம்ம எங்கேயாவது வெளிய போறதுனா கூட வெளிய போய்க்கலாம். அண்ட் இதுக்கு மேல நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்கும் அப்படின்னு சொல்றானா. அண்ட் பை த வே நானும் உன் கூட ஃப்ரெண்டா இருக்கலாமா அப்படின்னு அமமி சொல்றா. பூமி ஆச்சரியத்துல இருக்கிறா. அதோட எபிசோட் முடிக்கப்பட்டது.